வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங்கில் டிரான்ஸ்போர்ட் லேயரை பற்றி தாங்க இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு லேயரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஓஎஸ்ஐ மாடலை பற்றி ஃபுல்லாகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கிற ஒவ்வொரு பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயரை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி, இதில் முதல் பாயிண்ட் என்ன எழுதியிருக்கேன் பாருங்க. இன் ஓஎஸ்ஐ மாடல் தி டிரான்ஸ்போர்ட் லேயர் சிட்ஸ் பிட்வீன் த நெட்வொர்க் அண்ட் செஷன் லேயர். நம்ம ஆல்ரெடி நம்பர் ஆஃப் லேயர்ஸ் பார்த்துருப்போம், 7 லேயர்ஸ் பார்த்துருப்போம். அந்த 7 லேயர்ஸில் டிரான்ஸ்போர்ட் லேயர் சிட்ஸ் பிட்வீன் நெட்வொர்க் லேயர் அண்ட் செஷன் லேயர். இந்த 2 லேயருக்கும் நடுவில் டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நமக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எழுதுகிற நோட்ஸு சின்னதாக எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதை வச்சு நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு. அதனால நான் சிம்பிளாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி கொண்டு வந்திருக்கேன். பாயிண்ட் பாருங்கள், என்ன எழுதி கொண்டு வந்திருக்கேன். தி டிரான்ஸ்போர்ட் லேயர் டேக்ஸ் த ரிசீவ்டு பேக்கெட்ஸ். நம்ம ஆல்ரெடி லேயர்ஸ் பார்த்துருப்போம். இந்த ஒரு லேயர்லேருந்தும் டேட்டா வந்து இன்னொரு லேயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறேன் நான், சிட்ஸ் பிட்வீன் த நெட்வொர்க் லேயர் அண்ட் செஷன் லேயர். அப்போ நெட்வொர்க் லேயர்லேருந்து செஷன் லேயருக்கு நடுவில் டிரான்ஸ்போர்ட் லேயர் இருந்து இங்கே இருக்கிற டேட்டாவை இங்கேருந்து இங்கே அனுப்ப போகுது. அப்படி அனுப்பும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரிசீவ்டு பேக்கெட்ஸ். இது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் எங்கேருந்து ரிசீவ் பண்ணுது, நெட்வொர்க் லேயர்லேருந்து ரிசீவ் பண்ணுது. டேட்டாவை ரிசீவ் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகணும், இப்போ அது செஷன் லேயருக்கு கொண்டு போகணும். பாருங்கள், ரிசீவ்டு பேக்கெட்ஸ் செக்ஸ் தெம் ஃபார் எரர்ஸ். அப்படி வரக்கூடிய பேக்கெட்ஸில் ஏதாவது எரர் இருக்கா, என்ன மேம் எரர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நெட்வொர்க் லேயரோட வேலை என்ன, டேட்டாவை ரிசீவ் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிற லேயர்லேருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணி எங்கே அனுப்பணும், எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், எந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு சென்ட் பண்ணுற வேலையை நெட்வொர்க் லேயர் பண்ணுது. இப்போ இடையில் டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டோட வேலை இங்கே நமக்கு வந்திருக்கிற இந்த டேட்டா கரெக்டாக வந்திருக்குதா, கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்குதா, கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்குதா, இல்லை வேறு ஏதாவது மாறி வந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணும். அது கரெக்டாக இருக்குதா செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் இஃப் இட் இஸ் கரெக்ட் மீன்ஸ் அதை ஷார்ட் பண்ணும், அரேஞ்ச் பண்ணும். ஷார்ட்னா அரேஞ்ச் பண்ணும். இப்போ பேக்கெட்ஸை சின்ன சின்னதாக பிரித்து அனுப்புகிறோம். பெரிய டேட்டாவை சின்ன சின்ன பேக்கெட்ஸாக பிரித்து அனுப்பும்போது எந்த பேக்கெட் ஃபஸ்ட்டு, எந்த பேக்கெட் செகண்டு, எந்த பேக்கெட் தேர்டு, எந்த பேக்கெட் ஃபோர்த்து அப்படின்றது வந்து மாறி மாறி வரும். எல்லாம் வந்து கரெக்டாக வராது, ஒரே ஆர்டராக லைனாக வராது, மாறி மாறி வரும். அப்படி மாறி மாறி வர்றதை அசம்பிள் பண்ணி ஷார்ட் பண்ணும். எது முன்னாடி எது பின்னாடின்னு ஷார்ட் தேம். தென் இட் சென்ஸ் தெம் டு த செஷன் லேயர். அப்படி ஷார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து எங்கே அனுப்புமா, செஷன் லேயருக்கு அனுப்பும். எந்த லேயரு, டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேங்களா. அப்போ டிரான்ஸ்போர்ட் லேயரோட மெயின் டியூட்டி என்ன, அதுக்கு முன்னாடி லேயர் நெட்வொர்க் லேயர்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை ரிசீவ் பண்ணும், பேக்கெட்ஸாக ரிசீவ் பண்ணி அதை செக் பண்ணும், கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு தான் வந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறமா எங்கே அனுப்பும், செஷன் லேயருக்கு அனுப்பும். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது பாருங்க, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ஷூரிங் தட் த டேட்லி அண்ட் ரிலையபிள் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர். இதுக்கு மிக பொறுப்பானது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னது தான். எதுக்கு பொறுப்பானது, லேயரு நமக்கு வந்த டேட்டா கரெக்டானது தானா அப்படின்னு செக் பண்ணி அது உண்மையான பட்சத்தில் ரிசீவர், அதாவது ரிசீவர் டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். டிரான்ஸ்போர்ட் லேயர் இப்போ செஷன் லேயருக்கு அனுப்பும். இப்போ பிட்வீனில் இது இருக்கிறதுனால இதுக்கு சென்டர் யாருன்னா நெட்வொர்க் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு சென்டர் யார், நெட்வொர்க் லேயர். இது யாருக்கு அனுப்புது, செஷன் லேயருக்கு அனுப்புது இல்லையா. அப்போது ரிசீவர் யார், இதுக்கு ரிசீவர் யாருன்னா செஷன் லேயர். செஷன் லேயர் தான் டிரான்ஸ்போர்ட் லேயர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்குது டேட்டா. அப்போ சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில் டேட்டா பேக்கெட்ஸு அக்யூரேட்டாகவும் ரிலையபிள் உண்மையாகவும் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி அனுப்பக்கூடிய ரெஸ்பான்சிபிளும் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு தான் உண்டு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிரான்ஸ்போர்ட் லேயரை பற்றி தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் லிங்க்கை உங்கள் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.